நீங்க இப்பதான் புதுசா வீடு கட்டிருக்கீங்களா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சின்ன சைஸ் மோட்டர்ல இருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு மோட்டர் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பான் எக்ஸ்பர்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்திருக்கோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீல்டுல. ஸோ உங்களுக்கு மோட்டர் சம்பந்தப்பட்ட எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம கூட பேசுறது பாத்தீங்கன்னா அண்ணா இருக்காரு. ஹாய், உங்க பேரு என்ன? பாலா. என் பேர் பாலா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பான் எக்ஸ்பர்ட். ஓகே ஓகே ஓகேங்களா. சோ மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2026ல மோட்டார் காப்பர் பிரைஸ் எல்லாமே பயங்கர இன்க்ரீஸா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25ல இருந்து 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாதாரண ஒரு ஹாஃப் HP செல்ஃப் பிரமிங் மோட்டர் இன்னைக்கு 3000 ரூபாய் கிட்ட நெருங்கிருச்சு. சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ போட்டோம். அந்த பழைய வீடியோல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அந்த பழைய ரேட்ஸ் எல்லாருமே நீங்க என்ன பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க. அதே மாதிரி ஒரு மோட்டர் எப்படி வாங்குறது, எப்படி பர்ச்சேஸ் பண்றது, என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் நீங்க வாங்கலாங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது மோனோ பிளாக் சீரிஸ். ஓகேங்க. மோனோ பிளாக் மோட்டர்ஸ்ங்கிறது இந்த கீழே உள்ள மோட்டருக்கு பேர் தான் மோனோ பிளாக். சரிங்களா? சோ டீடைலா சொல்றேன், நீங்க மக்களுக்கு புலன் புலாவே காணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற மோட்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதாரண செல்ஃப் பிரமிங் மோட்டார்ஸ், மோனோ பிளாக் மோட்டார்ஸ். சோ இந்த சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா மோனோ பிளாக் சீரிஸ். சோ இந்த மோனோ பிளாக் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான் மெயின் மேட்டர். நம்ம நல்லாவே தெரியும், பேசிக் ஒரு கான்செப்ட் தான். அயனுங்கிறது நமக்கு இரும்புங்கிறது சீக்கிரம் துருப்பிடிச்சிடும், அலுமினியங்கிறது ஓரளவுக்கு துருப்பிடிக்காது. கேஸ்டிங் அயானுங்கிறது அந்த அயான் மேல நம்ம கோட்டட் பண்ணி பவுடர் கோட் பண்ணி அந்த துருப்பிடிக்காம தன்மையா மாத்துறது. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. அலுமினியம் பாடிங்கிறது எக்கனாமிக்கலா பொருள் வந்து மோட்டர் செலக்ட் பண்ணும் போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கேஸ்டிங் பாடிங்கிறது பிரைஸ் எப்பவுமே ஜாஸ்தி. சரி, இப்போ உங்களுக்கு கீழே உள்ள மோட்டர் அப்படியே பாருங்க. நான் ஒரு 4 டைப் மோட்டர் வச்சுக்கிறேன். மோனோ பிளாக்ல மேஜரா இருக்கக்கூடிய இதுதான் மோனோ பிளாக் மோட்டார்ஸ். இது ஃபர்ஸ்ட். இந்த பாடிக்கு பேரு கேஸ்டிங் பாடி, இந்த பாடிக்கு பேரும் கேஸ்டிங் பாடி. இதுல இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் அலுமினியம் பாடி. சரிங்களா? இந்த மோட்டார், இந்த 2 மோட்டார் இருக்கு பாருங்க, நான் கையில பிடிச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து செல்ஃப் பிரமிங் மோட்டார். இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா செல்ஃப் பிரமிங் மோட்டார். இந்த மோட்டார் போஸ்ட் பாத்தீங்கன்னா மோனோ பிளாக் மோட்டார்ஸ். இந்த மோனோ பிளாக், இதுவும் மோனோ பிளாக் மோட்டார்ஸ். இப்ப லாஸ்டா நான் கையில வச்சுக்கீங்க பெரிய மோட்டர் இருக்கிற வெயிட் ஜாஸ்தியா 25 கிலோக்கு மேல இருக்கும் அந்த மோட்டார்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 1 HP ஸ்லோ ஸ்பீடு DMS மோட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்லோ ஸ்பீட் மோட்டர் மெயினா சக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர். கிட்டத்தட்ட 25 அடி யூஸ் பண்றது. இந்த மோட்டர் பேர் பாத்தீங்கன்னா செல்ஃப் பிரமிங் மோட்டார்ஸ். இது 1/2 HP, இது 1 HP மோட்டர். இந்த மோட்டர் பேர் பாத்தீங்கன்னா மோனோ பிளாக்ல V-ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது மெயினா சக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண மோட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சாதாரண மோட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம சம்ப்ல இருந்து தண்ணி எடுத்து மேல டேங்க்ல ஏத்துற மாதிரி. இதுவும் அதே மாதிரி நம்ம ஏத்திக்கலாம். சரிங்களா? சோ இதோட ரேட்ஸ் எல்லாமே பாத்துடலாமா? சரி, இப்ப எப்படி வந்து உங்க வீட்டுக்கு மோட்டர் செலக்ட் பண்றதுங்க பாத்துடலாம். மெயினா உங்க வீட்டுல ஒரு 15 அடி எனக்கு சம்பு தொட்டியோட ஹைட் இருக்கு, ஒரு மாடி எனக்கு வந்து தண்ணி மேல ஏத்தனா போதுன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 HP செல்ஃப் பிரமிங் மோட்டர் யூஸ் பண்ணா போதும். நான் பாருங்க ஈஸியா நான் தூக்குறேன். இந்த 1/2 HP இந்த மாதிரி 1/2 HP செல்ஃப் பிரமிங் யூஸ் பண்ணா போதும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா இப்போ 2950 ரூபா வருது. நம்மகிட்ட லக்ஷ்மி பிராண்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஷார்ப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 3200 ரூபா வரும். ஷார்ப் பிராண்ட் நம்மகிட்ட 3200 ரூபா வரும். சோ இந்த செல்ஃப் பிரமிங் மோட்டர் நீங்க என்ன பண்ணலாம், 1/2 HP நீங்க வாங்குறதா இருந்தா கீழே தெரிய நம்பருக்கு இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த மோட்டரா இருந்தாலுமே நீங்க வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். www.bonexpertgroup.com அந்த வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்ண முடியும், ஆர்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 20 அடி செக்ஷன் பண்ணணும், மேல தள்ளுறது ஒரு 60 அடி, 2 மாடிக்கு மேல எனக்கு தள்ளணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி 1 HP செல்ஃப் பிரமிங் மோட்டர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இந்த 1 HP செல்ஃப் பிரமிங் மோட்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ப் கம்பெனியோடது. இது ஷார்ப் கம்பெனியோடது. இதோட விலை பாத்தீங்கன்னா 3900 ரூபா வருது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 3900 ரூபா வருது நமக்கு. இதே லக்ஷ்மி பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா 4200 ரூபா வரும். சரிங்களா? லக்ஷ்மி பிராண்ட் 4200 ரூபா வரும். இது வந்து 1 HP செல்ஃப் பிரமிங் மோட்டர். சரிங்க, எனக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியா வேணும், அதாவது ஒரு 20 அடி செக்ஷனு ஒரு 40 அடி தள்ளுற மாதிரி எனக்கு வந்து ஒரு மோனோ பிளாக் மோட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி V-ஃப்ளோ மாடல் போய்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5200 ரூபா வரும். இந்த கேஸ்டிங் பாடி வெயிட் கிட்டத்தட்ட 16ல இருந்து 17 கிலோ நமக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 HP மோனோ பிளாக் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவியான மோட்டர். சரிங்களா? 1 HP மோனோ பிளாக் மோட்டர். இந்த 1 HP மோனோ பிளாக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 அடி செக்ஷன் மேல தள்ளுறது ஒரு 70 அடி வரைக்கும் தள்ளும். இதோட ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6200 ரூபா வருது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வெறும் 5750 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த 1 HP மோனோ பிளாக் இன்னைக்கு 6200 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 550 ரூபா நமக்கு ரேட் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. இதுதான் அந்த 25% நான் சொன்ன ரேட் டிஃபரன்ஸ், காப்பர் ரேட் ஏறினதுனால. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய டைப் மோட்டர் இந்த 1 HP மோனோ பிளாக் ஸ்லோ ஸ்பீடு.
இது 1440 ஆர்பிஎம்ல ஓடக்கூடியது. மிச்சம் உள்ள மோட்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2440 ஆர்பிஎம்ல ஓடக்கூடியது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட், காப்பரோடைய திக்னஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட மோட்டர் 21 கிலோலேருந்து 23 கிலோ வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஏன் மோட்டரோட வெயிட்டை சொல்கிறோன்னா, வைண்டிங்கு, அதோடைய கோரு எல்லாமே பியூர் காப்பர். இப்போ நான் காமிச்ச மோட்டர் எல்லாமே காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங். நீ கேட்கலாம், நம்ம அதர் பிராண்ட் மோட்டார்ஸ் நிறைய பார்க்குறோமே, வெளியே நீங்கள் உங்கள் காதுகளுக்கு தெரியப்படக்கூடிய பிராண்டட் மோட்டார்ஸ் எல்லாமே கேட்கலாம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேட்டு தான் டிஃப்ரென்ஸு. அவங்க நேமு, குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ஒன்றும் காமிக்கிறது இல்லை. இதே குவாலிட்டி தான், பட் நேம் மட்டும்தான் மாறுது, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இந்த மோனோபிளாக் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண 1 மாடி 2 மாடியாக இருந்ததுன்னா அந்த செல்ஃப் ஃப்ரேமிங்கே போதுமானது. இதே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 மாடிக்கு மேலே இருந்ததுன்னா மோனோபிளாக், இந்த கேஸ்டிங் பல்லியோட சீரீஸை நீங்கள் போயிடலாம். ஸோ மேலும் உங்களுக்கு இந்த மோனோபிளாக் மோட்டர் பற்றி தெரிஞ்சுன்னா அடுத்த சீரீஸில் வரும், நீங்கள் பார்க்கலாம்.